வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் முனைவர் சி. பக்தவத்சல பாரதி அவர்கள் எழுதிய பண்பாட்டு மானிடவியல் என்ற நூலிலிருந்து மறு பங்கீட்டு முறை என்ற தலைப்பின் கீழ் இருக்கக்கூடிய செய்திகளை இந்த பகுதியில் பார்க்கலாம். மறு பங்கீட்டு முறை அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் ரீடிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சமூகத்தினுடைய விளைபொருட்கள் அனைத்துமே தலைவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அவர் மூலமாக மீண்டும் மக்களுக்கு அந்த பகிர்ந்தளிக்கப்படக்கூடிய ஒரு முறை. அதாவது அவங்க விளைச்சலில் கிடைக்கக்கூடியதெல்லாம் கொண்டு போய் தலைவர்கிட்ட கொடுத்துருவாங்க. தலைவர் எல்லாத்துக்கும் மக்களுக்கெல்லாம் பிரித்து கொடுப்பார். இதைத்தான் மறுபங்கீட்டு முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வகை முறை பார்த்திங்கன்னா தரநிலை சமுதாயங்களில் காணப்படுகிறது. பல ஆப்பிரிக்க சமுதாயங்களில் ஒரு பழங்குடி பரப்பு முழுவதுமே அந்த பழங்குடி அரசன் கையில் தான் இருக்குது. அந்த பகுதிக்குள்ளே பல தரப்பிரிவுகள் இருக்கிறதா குறிப்பிடுறாங்க. ஒவ்வொரு பிரிவுக்கும் அந்த பிரிவை சேர்ந்த ஒருவன் தலைவனாக இருப்பான். அரசன் என்ன பண்ணுவான்னா அந்த நிலத்தை அந்த பிரிவு தலைவனுக்கு ஒதுக்கி தருவான். அதனை இரண்டாம் தலைவன் அவனது பிரிவை சேர்ந்தவருக்கு பிரித்து தருவான். நிலத்தில் விளையக்கூடிய அனைத்து பொருள்களும் அரசன்கிட்ட கொடுத்துடணும். அவர் மைய நிர்வாக அமைப்பு மூலம் அதை ஒவ்வொரு தரப்புக்கும் மீண்டும் பிரித்து கொடுப்பாரு. வேட்டையாடி உணவு சேகரிக்கக்கூடிய பொருளாதார முறையிலிருந்து தோட்டப்பயிர் வகைகளை விளைவிக்கக்கூடிய பொருளாதாரம் வரைக்கும் இந்த வகை மறுபங்கீட்டு முறை ஏற்படவில்லை. பலதர பிரிவுகள் கொண்ட சமுதாய முறை தோன்றிய பின்னர் தான் மறுபங்கீட்டு முறை அப்படிங்கிறது உருவானதாக தெரிவிக்கிறாரு பக்தவத்சல பாரதி. மறுபங்கீட்டு முறை பற்றி ஒரு உதாரணமும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதையும் நாம் பார்க்கலாம். மறுபங்கீட்டு முறை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த தரநிலை சமுதாயங்கள் மூலமாக வந்துச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அதாவது ரேங்க் சொசைட்டிஸ் அப்படிங்கிற அர்த்தத்தில் சமத்துவ சமுதாயங்களுடைய அமைப்பிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு அதுக்கு நேர்மாறான பண்புகளை கொண்டது தான் இந்த தரநிலை சமுதாயங்கள். இந்த சமுதாயங்களில் மரபு வழியில் அமையப்பட்ட சில காரணிகளால் சமுதாயத்தில் தனித்தனி தகுதிகள் கொண்ட சில தரப்பிரிவுகள் இருக்கிறதா குறிப்பிடுறாங்க. ஒவ்வொரு தரப்பிரிவும் பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் எந்த இடத்தை பெற்றுள்ளது அப்படிங்கிறத சுட்டி காட்டக்கூடிய காரணிகளும் அந்த தரப்பிரிவை சேர்ந்தவர்கள் எந்த அளவு தகுதியோட சமுதாயத்தில் செயற்பட முடியும் என்பதையும் சுட்டி காட்டக்கூடிய காரணிகளும் ஒவ்வொரு தரநிலை சமுதாயத்திலும் இருக்குது. ஒவ்வொரு பிரிவுக்கும் இவ்வளவு தகுதி உண்டு என்று அளவிட்டு கூறக்கூடிய இந்த காரணிகள் ஒவ்வொரு பிரிவினரும் இவ்வளவு பொருளாதார வேறுபாட்டோடு வாழணும் அப்படின்னு வரையறுக்கிறது கிடையாது. அதாவது தரப்பிரிவுகள் தகுதி மதிப்பு ஆகியவற்றில் சமமின்மையை கொண்டுள்ளனவே தவிர பொருளாதார வாய்ப்பில் பெரும்பாலும் சமமின்மையை கொண்டவை அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணமாக பாருங்களேன். உணவுப் பொருள்களை தலைவன் மறுபங்கீடு செய்யக்கூடிய முறையானது சொத்துடைமை அனைவருக்கும் பொதுவானது அப்படிங்கிற கருத்தை சுட்டி காட்டுது. தலைவனே அனைத்து நிலத்துக்கும் பொறுப்பானவன் என்றாலும் கூட நிலத்தில் பயிரிடக்கூடியவன் அதனை பயன்படுத்தும் சலுகையை பெற்றிருப்பான். சில பாலினிய சமுதாயங்களில் தலைவன் மக்கள் அனைவரின் உழைப்பை நிர்வகிக்கக்கூடிய ஒரு மேனேஜர் மாதிரி மேலாளர் மாதிரி தகுதியை பெற்றிருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா அவங்களுக்கு ஒதுக்கிய நிலங்களில் பயிர் செய்கிறார்களா அதில் விளையக்கூடிய தானியங்களினுடைய ஒரு பகுதியை மறுபங்கீட்டு தொகுதிக்கு செலுத்துகிறார்களா அப்படின்னு அவங்க கவனிக்கிறாங்க. தென்னாப்பிரிக்காவில் வாழக்கூடிய சுவாசி அப்படிங்கிற இனக்குழுவினருடைய தரப்பிரிவுகளை பற்றி ஹில்டா கூப்பர் அப்படிங்கிற ஒரு அறிஞர் குறிப்பிடுறாரு. சுவாசியினர் என்ன பண்ணுவாங்களாம் தோட்டப்பயிர் செய்வோரும் கால்நடை வளர்ப்போரும் அவங்களத்தான் சுவாசியினர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தோட்டப்பயிர் தொழிலை 10 விழுக்காட்டு நிலங்களிலும் கால்நடை வளர்க்கக்கூடிய அந்த தொழிலை 75 விழுக்காடு நிலங்களிலும் செய்கின்றார்கள். இந்த நிலங்களை ஒவ்வொரு தரப்பிரிவினருக்கும் தலைவன் ஒதுக்கி தருகிறான். சுவாசி தலைவன் அந்த மக்களை ஆண்ட முதல் தலைவனின் கால்வழியைச் சேர்ந்தவன் அப்படிங்கிறாங்க. சுவாசி சமுதாயத்தில் தலைவனுக்கும் அவன் தாயாருக்கும் உயர்ந்த மரியாதை கொடுக்குறாங்க. அவங்க தனிப்பட்ட பெயர்களால் குறிக்கப்படுறாங்க. அந்த 2 பேரும் மற்ற எவரும் அணியாத மதிப்புமிக்க உடைகளை உடுத்துறாங்க. தலைவனுடைய கால்வழியை சேர்ந்த அனைவரும் அந்த ஞாயிற்றினுடைய மைந்தர்கள், அதாவது சூரியனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை கொண்டவர்கள் அப்படின்னு அவங்கள மதிக்கிறாங்க. சமுதாயத்தில் மற்றவர்களுடைய தகுதியானது அவங்க தலைவனுடைய கால்வழியோடு கொண்டுள்ள அந்த உறவு பிணைப்பை பொறுத்து அமையும். தலைவனுடன் கொண்டுள்ள உறவை பொறுத்து பல தரப்பிரிவுகள் சமுதாயத்தில் காணப்பட்டாலும் தலைவன் உட்பட எல்லா சுவாசியினரும் தரப்பாகுபாடின்றி ஒரே வகையான வீட்டில் தான் வாழ்கிறாங்க. ஒரே வகையான தொழில் செய்கிறாங்க. ஒரே வகையான உணவை தான் சாப்பிட்றாங்க. ஆனால் தலைவனுடைய தனிப்பட்ட தகுதியானது அவன் மற்றவர்களை காட்டிலும் மிகுதியான எண்ணிக்கையில்
பசுக்களை கொண்டுள்ளதன் மூலம் அனைத்து பிரிவினருடைய உழைப்பை நிர்வகிக்கும் பொறுப்பு மூலமும் விளை பொருள்களை மறுபங்கீடு செய்வதன் மூலமும் வெளிப்படும். மறுபங்கீடு செய்யும்போது தலைவன் மட்டும் என்ன பண்ணுவான்னா கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்குவான். ஒரு தனி குடும்பமோ ஒரு ஆளோ மற்றவர்களை காட்டிலும் மிகுதியாக கால்நடைகளை பெருக்கிக் கொண்டால் அது அவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். கால்நடைகளுடைய எண்ணிக்கை மிகுதியாகும் போது அவற்றை மற்றவர்களுக்கு கொடுத்துடணுமா. அவ்வாறு செய்யாவிடில் அவனுக்கு சூனியம் வைப்பதும் கால்நடைகளை கொன்று உண்பதும் தவிர்க்க இயலாதாகிவிடும். இவ்வாறான முறை தனியாளிடம் மிகுதியான செல்வம் சேருவதை பண்பாட்டு வழியில் தடுக்கக்கூடிய ஒரு கருவியாக செயல்படுகிறது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி வடமேற்கு பசிபிக் கடற்கரை பகுதியில் வாழக்கூடிய இந்திய பழங்குடிகள் தரநிலை சமுதாய வகையில் குறிப்பிடத்தகுந்தவர்கள். இவர்களுள் பெரும்பான்மையானவங்க வாழ்க்கை பொருளாதாரம் உணவு சேகரித்தலை அடிப்படையாக கொண்டது. அதனோடு ஒரு வகை மீனை பிடித்து ஆண்டு முழுவதும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு பாதுகாத்து வைப்பாங்களாம். அதனால் மிகுதியான எண்ணிக்கையுடையவர்கள் உணவு பஞ்சமின்றி நிலையான இடத்திலேயே அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. உணவு சேகரிக்கக்கூடிய தொழிலை கொண்டிருந்தாலும் இவர்களுடைய சமுதாய அமைப்பை பார்க்கும்போது உணவு உற்பத்தி செய்யக்கூடிய சமுதாய அமைப்பை கொண்டுள்ளனர். இதற்கு காரணம் ஓரிடத்தில் நிலையாக தங்கி கடல் வளத்தை பயன்படுத்துவது. இவங்களும் ஒவ்வொரு தனிமனிதனும் தனித்தனி தரப்பிரிவு கொண்டவனாய் விளங்குகின்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய தகுதியை வெளிப்படுத்தக்கூடிய இவர்களின் தகுதியை வெளிப்படுத்தவும் நிலைநாட்டவும் தகுதி காட்டு சடங்கை செய்கிறாங்க. இந்த சடங்கு பெயர் சூட்டு சடங்காகவோ பிற சிறப்பு நிகழ்ச்சியை குறித்து நடத்தும் சடங்காகவோ அமையும். இது பெருவிழா போன்று நடைபெறுமா. இந்த நிகழ்ச்சியின் போது அனைவரையும் அழைத்து ஒரு பெரு விருந்து கொடுக்குறாங்க, அன்பளிப்பு கொடுக்குறாங்க. இதுக்காக பெரும் பொருட்செலவு ஆகும். அப்படி செய்ய வேண்டியது கடமை. ஏன் அப்படின்னா மரபு வழியில் ஒவ்வொருவரும் ஒரு பட்டப்பெயரை கொண்டிருப்பாங்க. இந்த பட்டப்பெயரை பிறந்த மக்களுக்கு சூட்ட வேண்டுமாயின் அந்த பட்டத்திற்குரிய தகுதி அந்த சமயத்தில் அவனிடம் உள்ளதா அப்படின்னு வெளிப்படுத்தி ஆகணும். அப்படி வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் அந்த பட்டப்பெயருக்கு அவன் உரியவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த மறுபங்கீட்டு முறையில் அந்த மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை பக்தவச்சல பாரதி அவர்கள் இந்த கட்டுரையின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு, விளக்கங்கள் தேவை அப்படின்னா நீங்கள் குறிப்பிடலாம். இது சுருக்கமான செய்தி தான், நான் முழுமையாக சொல்லலை. இது ஒரு சுருக்கமான கட்டுரையாகத்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நன்றி.